தொடர்ந்து காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போலீசாரின் தடுப்புகளை மீறி சாலையில் அமர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியே பகுஜன் சமாஜ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் போராட்டக்காரர்களோடு காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலும் ஒருபுறம் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய உடற்கூறாய்வானது நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் உடலை வாங்க மறுத்து அவருடைய ஆதரவாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இணைப்பில் இருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து போலீசார் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன அங்கு பேசப்படுகிறது? போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்ன? விரிவான விவரம். இந்த ஒரு படுகொலையானது திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை எனவும் இந்த கொலை வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் தற்பொழுது காவல்துறையினரிடம் தற்பொழுது ஆதரவாளர்கள் கோரி வருகின்றனர். மேலும் இவருடைய உடலுக்கு அரசு மரியாதையுடன் அரசு பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு 2 கோரிக்கையும், மேலும் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் மாநில தலைவர் கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. உண்மை கொலையாளியை கண்டுபிடித்து கொலையின் பின்னணியை கண்டறிய வேண்டும். மேலும் காவல்துறை உளவுத்துறை பிரிவின் தோல்வியால் தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது என்றும் உளவுத்துறை ADGP-யை உடனே பணிநீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களிடம் காவல்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். தற்பொழுது வரை 8 நபர்களை கைது செய்திருக்கிறோம். நாங்கள் உண்மையான குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிப்போம் என காவல்துறையை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் கூட தற்பொழுதும் ஆதரவாளர்கள் அதனை ஏற்காமல் தற்பொழுது தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே சாலை இருபுறமும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை சாலையின் மையத்திற்கு கொண்டு வந்த காவல்துறையினர் மீண்டும் சாலையின் இருபுறத்திற்கே சென்று தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய சூழல் தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலை மறியலை பொறுத்த வரைக்கும் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பது காரணமாக தடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராஜீவ்காந்தி இந்த மருத்துவமனைக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வர இருப்பதாகவும் தகவல் என்பது தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அவருடைய உடல் கூறாய்வு என்பது முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடலை வாங்க மறுத்து தற்பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது ஒரு போராட்டத்தில் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு சற்று நேரத்துக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவருடைய உடற்கூறு ஆய்வானது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. முன்னதாக இந்த வழக்கு குறித்து 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து மருத்துவமனை முன்பாக அவருடைய உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை அவர்கள் முன்வைத்து அது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் காவலர்களும் போராட்டக்காரர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது தொடர்பான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் பகுஜன் சமாஜ் ஆதரவாளர்களும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே அந்த பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த இடத்தில் போராட்டமானது நீடித்து வருவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மறியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களோடு காவல்துறையினரும் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணனும் இணைப்பிலிருந்து கள நிலவரம் என்ன அப்படின்றத விவரித்துக் கொண்டிருக்கிறார். வெங்கட்ரமணன், நம்மளால் தொடர்ந்து காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒருபுறம் போராட்டம், ஒருபுறம் பேச்சுவார்த்தை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து அங்கு மக்கள் என்ன மாதிரியான சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.